இணைக்கிறதா கூட்டணியில யாரோட? அதாவது நான் பல முறை 360 டிகிரியில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பல முறை சொல்லியிருக்கேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில் இருக்கேன். 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே இடத்துல இருந்து தான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலப்போ மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தி பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னணியில் தான் அந்த ஆதரவை தெரிவித்தேன். அன்றைக்கி நான் இருக்கும் சென்னையில் அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்போ மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி.கே. சிங்கும் வந்திருந்தப்போ நான் இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்ததுனால போக முடியல. அப்போயும் நான் சொன்னேன். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது. அதை பற்றிலாம் நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பற்றி பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. என்னங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம், அதை ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இன்னைக்கு தங்கத்தோட விலை விண்டை புட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற திட்டம். அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, சந்தி சிரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும். பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பேரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் இன்னும் ஒரு 6-7 மாதம் கழித்து இதெல்லாம் சரி செய்யப்படும். நாங்கள் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். காவல்துறை அது மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.